ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி 2026 தேர்வுக்கான சப்ஜெக்ட்ஸ்ல மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் பேட்சஸ் வந்து டிசம்பர் 5-6 தேதிகள்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யூஜிடிஆர்பி பிசிக்ஸ பத்தின டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். நீங்க யூஜிடிஆர்பி பிசிக்ஸோட சிலபஸ் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி ரெஃபரன்ஸ் புக்ஸ் நீங்க பயன்படுத்தலாம், அண்ட் நம்ம ஆஃபர் பண்ண போற கோர்ஸ்ல உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்க போகுது, என்ன கோர்ஸ் ஃபீஸ், இது எல்லாத்த பத்தி இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூஜிடிஆர்பி சிலபஸை நம்ம ஃபேக்கல்டி கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கோர்ஸ் டீடைல்ஸ் பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் சிலபஸ் நம்ம பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொஞ்சம் வாஸ்ட்டாக தான் இருக்கும். சிலபஸ் பார்க்க கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் பயப்பட தேவையில்லை. ஓகே, பிஜி அளவுக்கு இதில் நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும், சப்டைட்டில்ஸ்லாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம்னா போதும். ஓகே, ஸோ இதில் மொத்தம் 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு சிலபஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட், தட் இஸ் யூஜி லெவலில் நம்ம படித்தோம்னா போதும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ் இட்ஸ் அ பிக் யூனிட். இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் ஜஸ்ட் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், தென் இம்பல்ஸ் இம்பேக்ட், லாஸ் ஆஃப் இம்பேக்ட், சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன, ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிஸில் வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் என்ன, அதுக்கு ரிலவெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கணும். தென் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தென் ஃபார் ஸ்பியர், ஷெல்லு, சிலிண்டர், பேரலல் அண்ட் பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம்ஸ் அதுக்கு ரிலவெண்ட்டானதை பார்ப்போம். தென் 3 கெப்லர்ஸ் லாட்ஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன் இருக்கு இல்லையா, எஸ், அதை பற்றியும் பார்ப்போம். தென் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், அதுக்கு ரிலவெண்ட் ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்கும். இந்த யூனிட்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க, தியரிஸ் அண்ட் லாஸ் வந்து நிறைய இருக்கும். ரைட், ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புக் பார்த்தீங்கன்னா ஜேசி உப்பாத்தையா, ரொம்ப ஸ்டாண்டர்டான புக், ரொம்பவே நல்லா இருக்கும், படிக்கவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஃபிசிக்ஸ். ஸோ இட்ஸ் அ தியரட்டிக்கல் டாபிக். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து மெயினாக கைனட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் தான், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக். தென் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டிஸ், மையர்ஸ் லா, சிபி மைனஸ் சிவிசிக்கு டார் இல்லையா, எஸ். தென் ஜீரோத் லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கும். தென் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் கார்னாட் என்ஜின். ஸோ இந்த கார்னாட் என்ஜினில் எஃபிஷியன்சி ரிலவெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டினியூஸாக கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ அது இல்லாமல் இதில் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேயர்ஸ் தெர்மோடைனமிக்கல் ரிலேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரிலேஷன்ஸில் நம்ம வந்து படித்து வச்சுருக்கணும். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகேஷன் புக், தென் பிரிஜ்லால் அண்ட் சுப்ரமணியம். தெர்மல் ஃபிசிக்ஸ் முருகேஷன் புக் இருக்கும், தென் பிரிஜ்லால் அண்ட் சுப்ரமணியம். ஸோ இந்த 2 புக் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த யூனிட் கம்ப்ளீட்டாக நம்ம சிலபஸ் கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்வஸ்டிக்ஸ். எஸ், ரொம்ப நல்ல டாபிக் இது. ஸோ இதில் எல்லா டைப் ஆஃப் எலாஸ்டிசிட்டி மாடலையும் இருக்கும். ஓகே, ஸோ பல்க் மாடலஸ், தென் டார்ஷன், அதுக்கப்புறம் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் பெண்டிங், யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் பெண்டிங் பார்ப்போம். விஸ்காசிட்டி, விஸ்கஸ் ஃபோர்ஸஸ், அதுக்கான ஃபார்முலாஸ், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், தென் அதுக்கு ரிலவெண்ட்டான லா, தட் இஸ் ஹூக்ஸ் லா, அதெல்லாம் பார்ப்போம். தென் அப்பரண்ட் மோஷனால நமக்கு வரக்கூடிய டாப்லர் எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த யூனிட்ல நம்ம பார்ப்போம். இதுக்கான ஒரு நல்ல புக் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம யூஜியில் நமக்கு டெக்ஸ்ட் புக்கை கொடுத்த முருகேஷன் புக், இட்ஸ் அ குட் திங். அதே போல் அக்விஸ்டிக்ஸ் சவுண்ட் புக்கில் அக்விஸ்டிக்ஸ் இருக்கும், அதுவும் முருகேஷன் த ஆத்தர், அந்த புக் நல்லா இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இந்த யூனிட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ரைட், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். ஒரு நல்ல ஆத்தர் புக் நல்ல புக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் முருகேஷனுடைய எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் புக் நம்ம எடுத்துக்கலாம். ரைட், ஸோ இதில் நிறைய லாஸ் இருக்குங்க. கூலும்ஸ் லா, காஸ் லா, பயட் சாவர்ட் லா. இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றின லாஸ் கூலும்ஸ் லா, காஸ் லா. அதே பயட் சாவர்ட்ல அம்பேர்ஸ் லா எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபாரடேஸ்ல 2 திமிகள் பண்ணும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். தென் டைப்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம், டயா, பாரா, ஃபெர்ரோ, அப்புறம் எடி கரண்ட்ஸ். இது எல்லாத்தை பற்றி இந்த யூனிட்டை நம்ம படிப்போம். இதில் நிறைய சர்க்கியூட்ஸ் லெவல் ப்ராப்ளம்ஸ் வருமானு தெரியாது, பட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த லாஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. சிம்பிளாக தான் இருக்கும் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட்டும் கூட. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், ரொம்பவே அழகான ஒரு யூனிட். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா அட்டாமிக் மாடல்ஸ் பார்ப்போம். போர் மாடல், சம்மர்ஃபீல்ட் ரிலேட்டிவிஸ்டிக் மாடல், வெக்டர் ஆட்டம் மாடல், அதெல்லாம் பார்ப்போம். தென் ஜீமன் எஃபெக்ட், ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட்,
தென் ப்ராப்பர்ட்டிஸ், சைஸ் என்ன, டைமென்ஷன் என்ன, டென்சிட்டி என்ன, காம்போசிஷன் என்ன ஒரு நியூக்ளியஸ்க்கு, இது எல்லாத்தையும் பார்ப்போம். அப்புறம் நியூக்ளியர் மாடல்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ லிக்விட் ட்ராப் மாடல், கலெக்டிவ் மாடல், சோமர்ஃபில் மாடல், இது எல்லாமே நம்ம லிக்விட் ட்ராப் மாடல், கலெக்டிவ் மாடல், வெக்டர் ஆட்டம் மாடல், இதெல்லாம் நியூக்ளியர் மாடல்ஸ். தென் அதோடைய கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். வெய்சேக்கர் செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா, அதெல்லாம் இதில் பார்ப்போம். தென் ரேடியோ ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். தென் நியூக்ளியர் டிடெக்டர்ஸை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் புக் அஃப்கோர்ஸ் மாடர்ன் ஃபிசிக்ஸ் முருகேஷன் தான். ஸோ அந்த புக் நல்லா இருக்கும், சிலபஸும் கவர் கூட, படிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ரைட்? இது இல்லாமல் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்னு ஒரு ஹியூஜ் டாபிக் இருக்குங்க. எஸ், இதுக்கு டிசி தயால் வந்து ஒரு நல்ல புக். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை பிஜிடிஆர்பியில் கூட கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா. தென் யூஸ்வலாகவே இதில் வந்து அலவுடு ரியாக்ஷன்ஸ்லாம் என்ன, அந்த மாதிரியான இதெல்லாம் கேட்பாங்க. குவாக்ஸ் மாடல் அதெல்லாமே கேட்பாங்க. ஓகே, ஸோ நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டிய யூனிட் இது. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ், ரிலேட்டிவிட்டி. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒரு நல்ல டாபிக். ஸோ இதுக்கான ஒரு நல்ல புக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்யபிரகாஷ் புக் அண்ட் அருள்தாஸ் புக் அஃப்கோர்ஸ். எஸ், ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லி மேட்டர் வேவ்ஸ், அதுக்கான ஃபார்முலா, அதுக்கு ரெலவெண்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துக்கணும். தென் வேவ் பார்ட்டிகல் டியூட்டி கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வரக்கூடிய அந்த ஃபார்முலா இருக்குல்லையே, ஹெச் நியூஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், அதெல்லாம் நமக்கு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிருக்கணும். தென் காம்ப்டன் எஃபெக்ட்னா என்னன்னு தெரியணும். ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்னா என்னன்னு சொல்லி தெரியணும். அது என்னென்ன கான்ஜுகேட் பேர்ஸுக்கு வந்து செட் ஆகுதுன்றது அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு ரெலவெண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன், இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். டைம் டிபெண்டன்ட், டைம் இண்டிபெண்டன்ட், ஃப்ரீ பார்ட்டிகலுக்கு என்ன, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேவ் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த வேவ் ஃபங்க்ஷனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எஸ், இது எல்லாமே இந்த யூனிட்ல பார்ப்போம். தென் பார்ட்டிகல் அண்ட் பாக்ஸ், தென் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. எஸ், ஸோ ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா. வேரியேஷன் ஆஃப் மாஸு, லென்த்து, டைமு, இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அது இல்லாமல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன், லாரன்ஸ் ஈக்குவேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரொம்ப நல்ல யூனிட்டும் கூட, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட்டும் கூட. கான்செப்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா ரொம்ப அழகாக இதில் மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ரைட்? இது இல்லாமல் டனலிங் எஃபெக்ட் இருக்குது. தென் பொசிஷன் மொமெண்டம், அதுக்கான ஆப்ரேட்டர்ஸ், அது எல்லாமே நம்ம வந்து இதில் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் தியரிட்டிக்கல் யூனிட். ஸோ இந்த யூனிட்டுக்கு ஒரு பெஸ்ட் புக் அஃப்கோர்ஸ் நம்ம முருகேஷன் புக்கே நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா த ஸ்டாண்டர்ட் புக் எஸ்ஓ பிள்ளை. ஸ்டாண்டர்ட் புக் எஸ்ஓ பிள்ளை. எஸ், சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் எஸ்எஸ்பி. ஸோ இட்ஸ் அ தியரிட்டிக்கல் யூனிட். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் பார்ப்போம். அஃப்கோர்ஸ் கிறிஸ்டலோகிராஃபி பார்ப்போம். கிறிஸ்டலோகிராஃபினா என்ன, டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் என்னென்ன, தென் லாட்டிஸ் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குது, பிராவியஸ் லாட்டிஸ் 14 டைப் ஆஃப் பிராவியஸ் லாட்டிஸஸ் பார்ப்போம். பேக்கிங் ஃப்ராக்ஷன் பார்ப்போம். கோஆர்டினேஷன் நம்பர், பேக்கிங் ஃப்ராக்ஷன் இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்ப்போம். தென் மில்லர் இண்டைசிஸ் ஹெச்கேஎல், அதனுடைய அதுக்கு ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். தென் பிராக்ஸ் லா 2D sin theta equal to n lambda of diffraction, ஸோ அது பார்ப்போம். தென் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ராஸ்கோபி, கெமிக்கல் பாண்டிங்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங்ஸ் இருக்குது, அயனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட்ஸ், அதெல்லாம் இருக்கு இல்லையா. எஸ், அது எல்லாத்த பற்றி இது யூனிட்ல பார்ப்போம். பெஸ்ட் புக் அஃப்கோர்ஸ் முருகேஷன் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் தி ஸ்டாண்டர்ட் புக் ஃபார் எஸ்எஸ்பினா எஸ்ஓ பிள்ளை. ஸோ இதில் ப்ராப்ளம்ஸும் இருக்கும், டைரக்ட் கொஷின்ஸும் நிறையவே இருக்கும். ரைட்? ஸோ அது இல்லாமல் இந்த யூனிட்ல இன்னும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ்லேஸ் லா இருக்கும். தென் அதுக்கப்புறம் லாட்டிஸ், ப்ரிமிட்டிவ் லாட்டிஸ் வெக்டார்ஸ், இதை பற்றிலாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. ஓகே, ஸோ இதுக்கு பெஸ்ட் புக் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னது, முருகேஷன் புக் தான். ஓகே, ரைட். ஸோ அதே போல் நீங்கள் ஸ்பெக்ட்ராஸ்கோபிக்கில் நீங்கள் வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் முருகேஷன் புக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்ரேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்பெரிக்கல் அண்ட் குரோமேட்டிக் அப்ரேஷன்ஸ், டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப முக்கியம். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கான அதில் வரக்கூடிய ஃபார்முலா ரொம்பவே முக்கியம் நமக்கு. ஆர்வெஜ் நியூட்டன் ரிங்ஸ், டைஃப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ரெனல் ஃப்ரான்ஹோஃபர் டைப்ஸ், தென் போலரைசேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். லேசர்ஸ், லேசர் ஆக்ஷன்ஸ், then spectroscopy, UV visible spectroscopy, IR spectroscopy, then Raman effect, the beautiful concept, இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரைட். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட் இது, நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய யூனிட் இது. ரைட்? ஓகே. ஸோ அடுத்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். எஸ், ஸோ நிறைய சர்க்கியூட்ஸ் இருக்கும் இந்த யூனிட்ஸில்.
அதே சமயத்தில் ப்ராப்ளம்ஸ் வந்து தாராளமாக இந்த யூனிட்ல கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஹியூஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். பாருங்கள் எவ்வளோ வெர்சடைலாக இருக்க டாபிக்ஸ். சர்க்கியூட்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஓகே, ஏசி சர்க்கியூட்டு, எல்ஆர் சர்க்கியூட்டு, தென் ஆர்சி சர்க்கியூட்டு, எல்சிஆர் சர்க்கியூட்டு. ஓகே, தென் செமிகண்டக்டர்ஸ் டைப்ஸ், லாஜிக் கேட்ஸ், நேண்ட் நாட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எல்லா டைப் ஆஃப் லாஜிக் கேட்ஸ், அதோடைய ட்ரூத் டேபிள் நம்ம பார்த்து வச்சுக்கணும், அதனுடைய அவுட்புட் நம்ம பார்த்து வச்சுக்கணும். தென் கே மேப்பில் வந்து ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் டயோட்ஸ், டயோட ஆக்டிவிட்டி என்ன, ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி போகும், டயோட் ஈக்குவேஷன் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டிரான்சிஸ்டர்ஸ், எஸ் டிரான்சிஸ்டர்ஸில் என்னென்ன மோட்ஸ் இருக்குது, டிரான்சிஸ்டரில் என்னென்ன பேசிக் காம்போசிஷன் இருக்குது, அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, தென் டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர்ஸ் நம்ம பார்க்கணும். மல்டி வைப்ரேட்டர்ஸ் டைப்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ளிப் ஃப்ளாப்ஸும் இந்த யூனிட்ல நம்ம கவர் பண்ணும். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு தி பெஸ்ட் புக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விகே மேத்தா. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புக், வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிசிட்டி பை முருகேஷன் புக்லேயும் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் பற்றின டாபிக்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இதுதான் புக்கு அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் புக் எதுவும் கிடையாது. பட் எல்லா டாபிக்ஸுமே ரொம்பவே முக்கியம், ரொம்ப வெர்சடைலாக இருக்கும் டாபிக்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து எரர் அனாலிசிஸ், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், கர்வ் பிளாட்டிங், லீ ஸ்கொயர் ஃபிட்டிங் இருக்குது, தென் சைஸ் ஃபிட்டிங் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. தென் வெர்னியர் கலிபர், ஸ்க்ரூ காஜஸ், அது எல்லாத்தினுடைய லீஸ்ட் கவுண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் கேலிப்ரேஷன் ப்ராசஸஸ் தெரிஞ்சிருக்கணும். தென் லெபரட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், என்னென்னலாம் லெபரட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், பொட்டன்ஷியோமீட்டர், பேலிஸ்டிக் கேல்வனோமீட்டர், ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் கேல்வனோமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ரெஜிஸ்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்சிஆர் சர்க்கியூட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரொம்பவே வெர்சடைலான யூனிட் இது. பட் இதுக்கு நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we have to prepare. நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இட்ஸ் அ பிக் யூனிட் ஆஃப் கோர்ஸ், பட் பிக் சிலபஸ் ஆஃப் கோர்ஸ், பட் we can crack it by a proper, clear, organized preparation. Okay, yes. எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நம்மளோட சிலபஸ் பத்தி என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் புக் நீங்க யூஸ் பண்ணலாம், என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி. இப்போ யூஜிடிஆர்பி பிசிக்ஸ்ல நம்ம அகாடமில இருந்து ஆஃபர் பண்ற கோர்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு யூஜிடிஆர்பி கோர்ஸ்ல பிரிண்டட் புக்ஸ் ஆர் இன்க்ளூடட். இந்த பிரிண்டட் புக்ஸ் உங்களுக்கு பிஜிடிஆர்பியோட புக்ஸ் நீங்க பாத்துருந்தீங்க நம்மளோடது அப்படின்னா சிமிலர் டு தட் இருக்கும். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிருக்கோம். அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ப்ராப்பரான மென்டர்ஷிப் இன் டர்ம்ஸ் ஆஃப் டவுட் சால்விங், ஸ்டடி கைடன்ஸ், இது எல்லாமே இருக்கும். நம்மளோட கிளாஸஸ் போத் லைவ் அண்ட் ரெக்கார்டட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். மார்னிங் 5:30 AM நம்மளோட கிளாஸ் லைவ் டைமிங். இன்கேஸ் இந்த கிளாஸ் டைமிங் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்க ஆப்ல ரெக்கார்டட் கிளாஸஸ் பாத்துக்கலாம். எவ்ரி சிங்கிள் கிளாஸோட நோட்ஸ் ஆப்ல உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிடும். அதே மாதிரி ரெக்கார்டிங்ஸ் அப்டேட் ஆயிடும். எல்லா கிளாஸஸ்க்கும் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ பேசிக்லி உங்களுக்கு என்ன கிளாஸ் இருந்தாலும் அதுக்குன்னு தனியா ஒரு டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஒரு யூனிட் முடிய ஒரு டாபிக் முடிய உங்களுக்கு டெஸ்ட் நிறைய இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க நம்ம அகாடமில இருந்து லாஸ்ட் டைம் ஸ்டேட் டாப்பர்ஸா வந்து அவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னாலுமே டெஸ்ட் அண்ட் அந்த டெஸ்ட்க்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்பிளனேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஃபார் தியர் சக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய சக்சஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இந்த கோர்ஸோடய உங்களுக்கு கம்பைண்டா வந்துடும். நீங்க இந்த கோர்ஸ் அல்லாம திரும்ப போய் டெஸ்ட் சீரிஸ் எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எந்த வந்து நம்ம கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது இன்னைய தேதியில இட் இஸ் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமா கேட்கறது கிடையாது. நீங்க உட்கார்ந்து படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் அகாடமில இருந்தே வந்து கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கோர்ஸ்ல வந்து இன்க்ளூட் ஆகி வந்துடும். அண்ட் நம்ம கோர்ஸ் எல்லாம் புக்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 12,000 rupees உங்களுக்கு வரும். அண்ட் இந்த புக்ஸ் உங்களுக்கு ஜனவரி மாசத்தோட எண்ட்ல தான் அவைலபிளா இருக்கும். ஐயோ மாமா அது வரைக்கும் நாங்க எப்படி படிக்கிறது அப்படின்னா எவ்ரி கிளாஸ்க்கு உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட போறோம் இல்லையா. ஸோ அந்த நோட்ஸை வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இல்ல எனக்கு புக்ஸ் வேண்டாம், நான் செல்ஃபாவே படிச்சுப்பேன் அப்படின்றவங்க நீங்க புக்ஸ் எல்லாமே கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இதையும் தாண்டி யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் கோர்ஸை பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, அல்லது யூஜிடிஆர்பி பிசிக்ஸோட கிளாஸஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும்னா நம்ம ப்ரொஃபசர் அகாடமிக்கு தனியாவே பிசிக்ஸோட சேனல் இருக்கு. அந்த சேனலோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் அட்டாச் பண்றேன். அதுல நிறைய கிளாஸஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம் பிசிக்ஸ் ரிலேட்டடா. அதை செக் பண்ணி பாருங்க, கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். அண்ட் யூஜிடிஆர்பி கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு டீடைல்ஸ் ஏதாவது செக் பண்ணிட்டு நீங்க ஆப்லயே டைரக்டா பேமெண்ட் பண்ணிடலாம். நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்ச அடுத்த 2 மணி நேரத்துல உங்களை வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஆட் பண்ணிடுவோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிளாஸஸ் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும். நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றது நம்ம ஆப் மூலமா அட்டென்ட் பண்ணுவீங்க, பிளஸ் டெஸ்ட் எழுதுறது எல்லாமே ஆப் மூலமா தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சிங்கிள் பிளேஸ்ல எல்லா ரிசோர்சஸுமே கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் இதையும் தாண்டி வேற கேள்விகள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. அண்ட் இந்த வருடம் உங்க யூஜிடிஆர்பி ஜர்னி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ப்ரொஃபசர் அகாடமியோட உங்க ஸ்டடீஸை சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.